மூன்றாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, நாம இன்னைக்கு தமிழ் பாட புத்தகத்துல பேஜ் நம்பர் 2, 3, 4 பார்க்கலாம். அந்த பக்கங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டுக்கள் தான் இருக்கு. இந்த பக்கத்துல 2, 3 2 பக்கத்தையும் சேர்த்து தான் ஒரே ஒரு பாடம் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு அழகான இயற்கை நிறைந்த சூழல் உள்ள பகுதி, அதாவது நேச்சுரலான ஒரு வில்லேஜ் கேம்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அழகான ஒரு வில்லேஜ், மாடு இருக்குது, மாட்டு வண்டி, வீடுகள் இருக்குது. இதில் நிறைய குரூப் ஆஃப் சில்ட்ரன் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களாம் என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க, அந்த விளையாட்டுகளோட பெயர்களை பார்க்கலாம். முதல்ல என்ன விளையாடுறாங்க? கேட்ச் அண்ட் கேட், ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. இரண்டாவது என்ன விளையாடுறாங்க? ஜம்ப் பண்ணி விளையாடுறாங்க. குழந்தைங்க லைனாக நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தரை ஜம்ப் பண்ணி விளையாடுறாங்க. மூணாவதான விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஒரு கயிறை இழுத்து விளையாடுறாங்க. இங்கே 2 பேர் இழுக்கிறாங்க, இங்கே 2 பேர் இழுக்கிறாங்க. யார் எந்த பக்கம் இழுக்கிறாங்களோ அவங்க தான் பலசாலி. நான்காவதான விளையாட்டு சீசா, மாட்டு வண்டியோட மாடு பூட்டுற இடத்துல 2 குழந்தைங்க உட்காந்து சீசா மாதிரி விளையாடுறாங்க. 5வது விளையாட்டு கண்ணாம்பூச்சி விளையாட்டு. 6வது விளையாட்டு சறுக்கி விளையாடுதல். இது வீட்டோட வாசல் பணியில் இப்படி மேலேருந்து கீழ் நோக்கி சறுக்கி விளையாடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பிடித்த விளையாட்டுகளின் அருகில் உள்ள நட்சத்திரங்களுக்கு வண்ணமிடுங்கள். எந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நட்சத்திரம், அங்கே இருக்கிற நட்சத்திரங்களுக்கு என்ன பண்ணணுமா? கலர் அடிக்கணுமா. இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. இதில் யாரெல்லாம் என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போது பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த பேஜை பார்க்கலாம். விளையாடி மகிழ்வோம், நடப்போம் நடப்போம். இது நடக்கிற விளையாட்டு. ரீட் பண்ணலாம் வாங்க. குழந்தைகள் ஒருவன் பின் ஒருவராக 2 வரிசையில் இருக்க வேண்டும். படத்தில் காட்டியுள்ளவாறு 2 குழுவிற்கும் எதிரே ஒரே மாதிரியான கோடுகளை தரையில் வரைய வேண்டும். இது மாதிரி கோடுகள் வரைஞ்சிக்கணும். 2 குழுவிலும் முதலில் நிற்பவர் கோடுகளின் மீது ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். 2 குழுவிலும் ஒவ்வொருத்தர் இந்த கோடுகள் மீது நடக்கணுமா. அப்புறமா முதலில் நிற்பவர் நடந்து முடித்த பிறகு அடுத்தவர்கள் அதே கோட்டின் மீது நடக்க வேண்டும். முதல்ல உள்ள 2 பேர் ரீச் ஆன பிறகு அடுத்த 2 பேர் அப்படியே நடக்கணுமா. இப்படி 2 குழுவிற்கும் உள்ள அனைவரும் ஒவ்வொரு கோட்டின் மீது நடக்க வேண்டும். எந்த குழுவினர் முதலில் நடந்து முடிக்கின்றனரோ அக்குழுவினரே வெற்றி பெற்ற குழுவினர் ஆவர். யார் ஃபர்ஸ்ட் ரீச்சிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் யாரா? வின்னரா. சூப்பர் கேம். நெக்ஸ்ட் கேம் போலாமா? பந்தை கடத்துவோம். ரீட் பண்ணி பார்க்கலாம். குழந்தைகள் ஒருவர் பின் ஒருவராக 2 வரிசையில் நிற்க வேண்டும். இதே போலதான் 2 வரிசையில் நின்றுக்கணுமா. அப்புறம் 2 குழுவிலும் முதலில் நிற்பவர் ஆளுக்கு ஒரு பந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் ஊதல்னா விஷில் பண்ண உடனே 2 குழுவிலும் முதலில் நிற்பவர் தலைக்கு மேல் பந்தை உயர்த்தி பின்னால் உள்ளவருக்கு கடத்த வேண்டும். எப்படி கடத்தணுமா? தலைக்கு மேலோடு இப்படி கடத்தணுமா. அப்புறமா 2வதாக நிற்பவர் பந்தை பெற்று தலைக்கு மேல் உயர்த்தி அடுத்தவருக்கு கடத்த வேண்டும். 2வது வாங்கினவங்க 3rd person, 3rd 4th அப்படி பாஸ் பண்ணணும். வரிசையின் இறுதியில் நிற்பவர் பந்தை பெற்றவுடன் குழு அப்படியே பின்னால் திரும்பி குனிந்து பந்தை கால்களுக்கிடையே அடுத்தவருக்கு கடத்த வேண்டும். லாஸ்ட்ல உள்ளவங்க வாங்கின பிறகு அப்புறம் கால் பக்கமா அப்படி கடத்தணுமா. வரிசையின் இறுதியில் நிற்பவர் பந்தை பெற்றவுடன் குழு அப்படியே பின்னால் திரும்பி குனிந்து பந்தை கால்களுக்கிடையே அடுத்தவருக்கு கடத்த வேண்டும். இவ்வாறு கடத்தும் பந்து மீண்டும் முதல் குழந்தையை அடைவின. அப்புறமே கடத்தி அப்படியே ஃபர்ஸ்ட்ல கொண்டு ரீச் பண்ணிடணுமா. எந்த குழு முதலில் விளையாடி முடிக்கிறதோ அக்குழுவே வெற்றி பெற்ற குழு ஆகும். யார் பாலை தலைவலியாக கடத்தி திருப்பி கால் வழியாக கொண்டு வந்து ஃப்ரெண்டில் கொண்டு வந்து சேர்க்குறாங்களோ அந்த குழு தான் வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லுவாங்களாம். எவ்வளோ அருமையான கேம் இல்லை? இந்த 2 கேமும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே கூட விளையாடலாம். யாருக்கெல்லாம் இந்த கேமெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் என்னென்ன கேமெல்லாம் விளையாடிருக்கீங்கன்னு எனக்கு சொல்ல போகிறீங்க கமெண்ட்ல. என்னோட வீடியோ அடுத்தடுத்த பக்கங்களை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.